லைஃப் சைக்கிள் காஸ்டிங்னா என்ன, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். லைஃப் சைக்கிள் காஸ்டிங்னா என்ன அப்படின்னா எய்ம்ஸ் அட் காஸ்ட் அசைன்மெண்ட் அப்படின்னா இதோட நோக்கம் என்னன்னா விலையை கண்டறிவது. அப்படி எதோட விலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராடக்டோட காஸ்ட், ப்ராஜெக்டோட காஸ்ட், இதோட மொத்த விலையை கண்டுபிடிக்கிறது தான். இப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு லைஃப்பில் ஏற்படுற ப்ராடக்டோட காஸ்ட்டையோ ப்ராஜெக்டோட காஸ்ட்டையோ கண்டுபிடிக்கிறது தான் இந்த லைஃப் சைக்கிள் காஸ்டிங். ஒரு பொருள் ஆரம்பித்ததுல இருந்து அது ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு பொருள் ஆரம்பித்ததுலேருந்து அது வேணாம் அப்படின்னு கைவிடுறோம்ல, அது வரைக்கும் உள்ள உண்மையான காஸ்ட்டையும் ரெவென்யூ கணக்கிடுவது தான் லைஃப் சைக்கிள் காஸ்டிங். ஒரு ப்ராடக்ட் ஆரம்பித்ததுலேருந்து அது வேணாம் அப்படிங்கிற சொல்கிற வர உள்ள எல்லா காஸ்டிங்கும் ரெவென்யூ கணக்கிடுவது தான் லைஃப் சைக்கிள் காஸ்டிங். இதை வேறு எப்படி அந்த டேர்மில் என்ன சொல்கிறான் அப்படின்னா கிரெடல் டு கிரேவ்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஊம் டு டூம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அந்த கிரெடல் டு கிரேவ் அப்படின்னா தொட்டில் முதல் கல்லறை வரைன்னு அர்த்தம். சப்போஸ் ஊம் டு டூம்னா கருப்பையிலிருந்து கல்லறை வரை அப்படின்னு அர்த்தம். இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் இருந்து ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வர உள்ள அனைத்து செலவுகளையும் கணக்கில் கொண்டு வரணும். இதான் லைஃப் சைக்கிள் காஸ்டிங் அப்படின்றான். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னா என்ன அப்படின்னு. ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னா ப்ராடக்டை தொடங்கணும்னு ஒரு நினச்சிருக்கோம்ல, அதில் இருந்து அது ப்ராடக்டை பண்ணி உற்பத்தி பண்ணி அது உற்பத்தி பண்ண வேணான்னு நிறுத்துகிற வர உள்ள எக்ஸ்பெண்டிச்சரையோ அல்லது சேல்ஸ் அதில் ஏற்படுற இந்த இடைப்பட்ட காலத்தில் உள்ள சேல்ஸ் லெவலையோ ரெவென்யூயோ ப்ராஃபிட்டையோ இது எல்லாத்தையுமே கணக்கிடுவது தான் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கிறான். அதே தான் பி பாயிண்டில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா ப்ராடக்டோட ஆர்என்டியில் இருந்து அந்த ப்ராடக்டை வந்து கஸ்டமர்கிட்ட கிட்ட சர்வீஸ் கொடுக்குற வர இனிமேல் அந்த ப்ராடக்ட்டு உற்பத்தி பண்ண மாட்டோங்கிற அந்த நிலைமை வர உள்ள காஸ்ட்டு அப்படின்றான். இதில் சில நம்ம உற்பத்தி பண்ணுறோம், அதை வந்து சில சர்வீஸ் வாரண்டி, அந்த வாரண்டிலாம் அதெல்லாம் முடிகிற வர உள்ள காஸ்ட்டு அப்படின்றான். இதில் வந்து மோட்டார் வெஹிக்கிளை பொறுத்தவரை என்ன மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த வெஹிக்கிள் மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு 5 to 7 years வரைக்கும் அப்படின்றான். சப்போஸ் மெடிசன், அந்த பேராசிட்டமல்ஸ், அந்த மாதிரி மருந்து பொருட்களுக்கெல்லாம் டைம் ஸ்பேன் வந்து 7 to 10 years ஆகும் அப்படின்றான். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கோட கேரக்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட கேரக்டர் என்ன அப்படின்னு அந்த ஒரு காலண்டர் பீரியடில் ஒவ்வொரு ப்ராடக்டோட என்டையர் லைஃப்பில் ஏற்படுற காஸ்ட்டையும் ரெவென்யூவும் கண்டறிவது அப்படின்றான். இதுதான் அதோட கேரக்டர் அப்படின்னா. அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா ரிசர்ச் பண்ணுற காஸ்ட்டு, டிசைன் பண்ணுவோம்ல அந்த ப்ராடக்டை, அதுக்காக டெவலப் பண்ணுற காஸ்ட்டு எல்லாம், அந்த ப்ராடக்டை அந்த ப்ராடக்ட்டு அந்த காஸ்ட்டு, இது மாதிரி மொத்த காஸ்ட்டையும், அதாவது ரிசர்ச் பண்ணுறது வந்து எல்லா காஸ்ட்டையும், அதோட ஒவ்வொரு ப்ராடக்டோட காஸ்ட்டையும் அதோட ரெவென்யூவோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்கிறான். எதனால்? ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கை பொறுத்தவரை அதோட இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டு நம்ம என்ன அப்படிங்கிறத இதுக்கு இவ்வளோ செலவு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றான். லாஸ்ட்டாக தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த செலவு மற்றும் வருவாய் இருக்குல்ல, அந்த அறிக்கையை உருவாக்க இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங் உதவுது அப்படின்றான். அதாவது காஸ்ட் அண்ட் ரெவென்யூவோட ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங் உதவுது அப்படின்றான். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கோட அந்த பேஸ்ன்றான். அதோட பேஸ் என்ன அப்படின்னா இந்த பேஸ் என்ன அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளை வந்து 4 அந்த கட்டங்களாக பிரிக்கிறான் அப்படின்றான். முதல் பேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் பேஸு. ரெண்டாவது அந்த சைக்கிள் வந்து இன்ட்ரோடக்ஷன் பேஸ் இருக்கான். அதுக்கப்புறம் குரோத் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஸ்டேஜ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டிக்ளைன் ஸ்டேஜ் அப்படின்றான். இன்ட்ரோடக்ஷன்
ஸ்டேஜ்லேருந்து டிக்ளைன் ஸ்டேஜ் வரை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு அந்த சேல்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, இதில் ஒவ்வொரு இதுலேயும் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து என்ன நடக்குது, டிக்ளைன் ஸ்டேஜ் வரை உள்ள கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அந்த பேஸை வந்து எந்தெந்த பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போது சேல்ஸ் வால்யூமை பொறுத்தவரை தொடக்கத்தில் வந்து அந்த சேல்ஸ் வால்யூமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் அந்த தொடக்கத்தில் சேல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் வந்து அது கம்மியாக தான் இருக்கும். அதே இது க்ரோத் ஸ்டேஜ் அப்போது சேல்ஸ் வந்து அதோட ரேட்டும் சரி, அதோட சேல்ஸ் வால்யூமும் சரி கூடும். அதே இது மெச்சூரிட்டி அப்போது குறைந்த விலையில் தான் அதோட சேல்ஸ் அதிகமாகும். ஏன்னா அங்கே காம்படிட்டர் வந்துடுவாங்க. ஸோ நம்ம குறைஞ்ச விலை வச்சா தான் சேல்ஸ் அதிகமாகும். டிக்ளைன் ஸ்டேஜ் அப்போது சேல்ஸ் லெவல் இன்னும் குறையும் அப்படின்றான். கீழே ஒரு படம் கொடுத்துருக்கான் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸ் பற்றி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. அதோட ஒவ்வொரு ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் ப்ரைஸ் பேஸை பற்றி பார்க்கோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் அப்போது ப்ரைஸ் அதிகமாக இருக்குமா? ஏன் அப்படின்னா நம்ம பண்ண செலவு, அப்புறம் அதோட நம்ம அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொமோஷனலாக அது விற்கணுங்கிறதுக்காக நம்ம விளம்பர செலவு இந்த மாதிரி செலவு பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்கிறதுக்காக நம்ம மொத்த செலவும் அதில் போட்டிருப்போம். ஸோ அப்போ ப்ராடக்டோட விலை வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றான். அப்போ க்ரோத் அப்போது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தவிர மற்ற டைமில் ப்ரைஸ் கூட தான் இருக்கும் அப்படின்றான். சில சந்தர்ப்பங்கள் எது ஏற்பட்டுச்சுன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், மற்ற சமயத்தில் ப்ரைஸ் கூட தான் இருக்கும் அப்படின்றான். மெச்சூரிட்டி அந்த சமயத்தில் நம்ம நிர்ணயிச்சிருக்க ப்ரைஸு உற்பத்தி பண்ணுற காஸ்ட்டுக்கும் பக்கத்தில் வரும். அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட்டோட நெருங்கி கொஞ்சம் கம்மியாக வரும். எதனால் அப்படின்னா, நம்மளை மாதிரி நம்ம காம்படிட்டர் இருப்பாங்கள்ல, போட்டியாளர், அவங்க ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண உள்ளே வந்துடுவாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து குறைஞ்சாதான் நம்ம விற்க முடியும். சப்போஸ் டிக்ளைன் ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராடக்டோட ப்ரைஸும் அதோட காஸ்ட்டும் உள்ள கேப் இன்னும் ரொம்ப கம்மியாகும் அப்படின்றான். மெச்சூரிட்டி ஸ்டேப்பில் லைட்டாக காம்படிட்டர் வந்ததுனால குறையும். ஆனால் டிக்ளைன் ஸ்டேஜில் மொத்தமாக அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் அந்த நெருக்கமாக வந்துடும் அப்படின்றான். நம்ம லாஸ்ட்டாக கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து நிறையா பேஸ் இருக்குது. அடுத்து காம்படிஷன் அப்படின்றதுக்கு, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பேஸ் பார்ப்போம். எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடக்கத்தில் நம்மளோட ப்ராஃபிட் எப்படி இருக்குது? கண்டிப்பாக இருக்காதுல்ல. ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியலாக நமக்கு காஸ்ட் நிறையா ஆயிருக்கும். ஸோ ஆரம்பத்தில் வந்து அது ப்ராஃபிட் இருக்காது இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் அப்படின்றோம். அப்போ க்ரோத் அப்போ வேகமாக அதோட ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகரிக்கும் அந்த பேஸ் அப்படின்றான். மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அப்போது அந்த ப்ராஃபிட் நார்மல் ஆகிடும். ஏன் அப்படின்னா அந்த டைம் வந்து காம்படிட்டர் உள்ளே வந்துடுவாங்க. அவனோட ப்ராடக்டை உள்ளே கொண்டு வந்ததுனால மெச்சூரிட்டி சமயத்தில் நம்மளோட ப்ராஃபிட் வந்து நார்மல் ப்ராஃபிட் வச்சா தான் நம்மளோட சேல்ஸ் பண்ண முடியும். டிக்ளைன் ஸ்டேஜ் அப்போ ப்ராஃபிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பாக்ஸு கீழே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, அந்த உள்ள பாயிண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதிகபட்ச லாபம் வேணும் அப்படின்னா க்ரோத் ஸ்டேஜ் அப்போது ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ஹை லெவலில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றான். இப்போ நமக்கு லாபம் அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த க்ரோத் ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த டைமில் ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து அந்த க்ரோத் ஸ்டேஜில் நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து ஹை லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறான். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம எப்போ விலையை குறைக்கணும் அப்படின்னா இந்த சந்தர்ப்பங்களில் மட்டும் நம்ம விலையை குறைச்சா போதும். அந்த இதை அண்டர்டேக்கன் பண்ணணும், விலையை வந்து குறைக்கணும் அப்படின்னு. எந்தெந்த சமயத்தில் நம்ம விலையை குறைக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்னா, மார்க்கெட்டோட பெனிட்ரேஷன் இருக்குல்ல, அது ப்ராடக்டோட லோ ப்ரைஸ் தான் தீர்மானிக்குது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் ஒரு ப்ரைஸ் கம்மியான ப்ரைஸ் தான் மார்க்கெட்டோட பெனிட்ரேஷனை தீர்மானிக்குது அப்படி அந்த சமயத்தில் ப்ரைஸ் நம்ம கம்மி பண்ணணும். நம்ம ப்ரைஸ் கூட வச்சுருந்தோம் அப்படின்னா சேல்ஸ் ஆகாது. சப்போஸ் சேல்ஸ் அதிகரிக்கும் போது அதுக்கு ஏற்றாப்பில் நமக்கு உற்பத்தி பண்ணுற போதுமான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குதுன்னா நம்ம வந்து
அதிகமாக உற்பத்தி பண்ணி ப்ரைஸை கம்மியாக வச்சு நம்ம சேல்ஸ் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்றான். மூணாவது சி பாயிண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, காம்படிட்டர் வந்து மார்க்கெட்டில் வந்து காம்படிட்டர் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ப்ரைஸை கம்மி பண்ணி தான் ஆகணும் அப்படின்றான். அப்போ தான் கம்மி பண்ணி தான் விற்க முடியும் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு அந்த படத்தை பார்த்தா நம்ம அவங்க கொடுத்துருக்க படத்தை பார்த்தா தெரியும். இந்த படத்தில் வந்து சேல்ஸ் லெவல் எப்படி இன்ட்ரோடக்ட் ஸ்டேஜ்லேருந்து டிக்ளைன் ஸ்டேஜ் வரை அந்த டைம் பீரியடில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எப்படி க்ரோத் ஆகுது, அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி சமயத்தில் கொஞ்சம் கம்மியாகுது, அதுக்கப்புறம் டிக்ளைன் ஸ்டேஜில் மொத்தமாக கம்மியாக ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஏன் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங் வேணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கோட ஏன் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் பேஸ்டு அனலைஸ் பண்ண முடியும். அந்தந்த பீரியட் டைமில் இவ்வளோ ரெவன்யூ ஆகிருக்கு, இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, இவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து ரெண்டாவது ஓவரால் காஸ்ட்டை அனலைஸ் பண்ண முடியும். இந்த ஓவரால் காஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படி? இதில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் இல்லாமல் நான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் மீதும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு இது உதவுது அப்படின்றான். அதாவது ப்ராடக்டை தொடங்குறதுக்கு முன்னாடி ஏற்படுற அந்த R&D பண்ணுவோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுவோம், இந்த மாதிரி காஸ்ட்டையும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராடக்ட் லைஃப் ஸ்டைல் காஸ்டிங் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் தீர்மானிக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங் உதவுது அப்படின்றான். மார்க்கெட்டில் ஒரு பக்கம் வந்து மார்க்கெட்டில் எப்படி அந்த சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும், மறுபக்கம் நம்ம காஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் வச்சு நம்ம ப்ரைஸ் வந்து நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்றான். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கும் டார்கெட் காஸ்டிங்கும் சரியான விலையை வந்து தீர்மானிக்க, அதாவது உகந்த கரெக்டான விலையை தீர்மானிக்கிறதுக்கு உதவுது அப்படின்றான். அதுக்கப்புறம் டீசன் மேக் பண்ணுறதுக்கும் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங் உதவுது, லாங் ரன் அதுக்கப்புறம் லைஃப் சைக்கிள் பட்ஜெட்டிங்க்கும் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங் உதவுது. அதுக்கப்புறம் ரிவ்யூ, நான் அதை பற்றி என்ன இப்போ கிளாரிட்டியாக நம்ம எடுத்துக்க முடியும் இது பண்ணுறதுக்கும் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் காஸ்டிங் உதவுது அப்படின்றான். தேங்க்யூ.